சைனால ஸ்ட்ரீட் ஃபுட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க ஓட்ல அந்த மேல வந்து பூண்டு, மிளகாலாம் போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து நண்டு, இறாலு, அதுக்கப்புறம் வந்து கோழி காலு இது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே இங்க வாங்குறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பரோட்டா தாங்க. பரோட்டா நம்ம ஊர்ல பரோட்டான்னு சொல்றத இவங்க டிஃப்ரெண்ட்டா நெறையா பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே இங்க வந்து சாப்பிடுறாங்க. இந்த கடையில பாருங்க எல்லாமே அதிகமான ஐட்டம் பண்ணியிருக்காங்க. சேமியா மாரி ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துல கறி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு குண்டான்ல வச்சிருக்காங்க. நூடுல்ஸ் பாருங்க இவங்க கையிலே பண்றாங்க. இந்த பக்கத்துல வந்து பெரிய குண்டான்ல இவ்ளோ பெருசா பண்ணிட்டுருக்காங்க. சூப் மாரி ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. இங்க பாருங்க வெட்டுக்கிளி நான் வந்து சைனாலே இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைமா இத பார்க்குறேன். மத்த கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா, நார்மலா இவங்க சாப்பிடுறது தான். பீஃப், போர்க்கு அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸு, அப்புறம் மீனு, நண்டு, இறாலு, ஆக்டோபஸ் பாருங்க. இதெல்லாம் பார்பிக்யூ பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, டோஃபு. சைனால டோஃபு அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த டோஃபு பார்த்தீங்கன்னா, ஆயில்ல ஃப்ரை பண்ணி அது கூட மிளகா, பூண்டு எல்லாமே போட்டு குடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா, கஞ்சி ஐட்டம். சைனால இப்படிதாங்க கஞ்சி ஐட்டம் சாப்பிடுவாங்க. 10 வெரைட்டில வச்சிருந்தாங்க அந்த கடையில. இது பார்த்தீங்கன்னா, தந்தூரி தான். சிக்கனு, அப்புறம் வாத்துக்கறி 2யும் அப்படி பண்ணிட்டுருந்தாங்க. சைனால ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இடம் தனியா ஒதுக்கி தான் எல்லாமே வச்சிருப்பாங்க. நாங்களும் அந்த தோஃபு தான் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் காரம் அதிகமா கேட்டிருந்தோம். ரொம்ப காரமா இருந்தது.